வணக்கம். நான் நியதி படத்தோட டைரக்டர் அண்டு இந்த படத்தோட ப்ரொடியூசரும் கூட. இந்த படம் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு வாரமாக அந்த படம் வந்து இதோட ரிசல்ட் எப்படி வரும்னு நினச்சி நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த படத்தோட வரவேற்பு வந்து மக்கள்கிட்ட ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து எங்கள் மொத்த டீமோட உழைப்பு. ஸோ வந்து ஒரு நல்ல டீம் இருந்துச்சுன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக என்னோடய டீமை வந்து நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் இந்த படத்துக்கும் இவ்வளோ அதிக படங்கள் ரிலீஸ் ஆன டைமில் கூட இந்த படத்துக்கும் வரவேற்பு கொடுத்த மக்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ என்னோடய டீம் மெம்பர்ஸ் வந்து நான் இன்ட்ரோ பண்ண ஆசைப்பட்றேன். இது அஜு எடிட்டர் அண்டு கலரிஸ்ட் இந்த படத்துக்கு, அண்டு இவர் வந்து பிரபு கேமராமேன், அண்டு ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இந்த இடத்துல இல்லை. என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா அவங்க பண்ண மொத்த உழைப்புனால எனக்கு இந்த படம் வந்து இப்போது வெற்றிகரமாக எனக்கு ரிலீஸ் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் வந்து நாங்கள் குறைந்த அளவில் தான் அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம். எங்களுக்கும் ஒரு ஆசை என்னென்னா ஒரு அதிக ஸ்க்ரீனிங் இந்த படத்தை பண்ணணும், இன்னும் நிறைய மக்களுக்கு கொண்டு போய்ட்டு ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா வந்து இந்த குறைந்த அளவு மக்கள் பார்க்கும் பொழுதே வந்து அவங்ககிட்டருந்து கிடைக்கிற அந்த வரவேற்பு எங்களை இன்னும் அதிகமாக ஸ்க்ரீன் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையை ஏற்படுத்துது. இந்த படத்தை இன்னும் அதிகமான ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதே சமயத்தில் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண மீடியா அண்டு ப்ரெஸ் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைந்த அளவில் தான் வந்து ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு என்ன சொல்கிறது, நாங்கள் ஒரு சின்ன டீமாக இருக்கிறதுனால எங்களுக்கு தியேட்டர் பிடிக்கிறதுங்கிறது அப்புறம் ஆடியன்ஸ் உள்ள வர வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால இப்போ மேற்கொண்டு நாங்கள் ஒரு சில ஊர்களில் வந்து இப்போது தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது நிச்சயமாக ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் சார். இது வந்து நாங்கள் படத்தை எடுத்து வச்சு முடிச்சே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதை வந்து முடிக்கிறது என்னமோ டீம் ஒர்க்னாலே ஒரு அளவுக்கு கஷ்டப்பட்டு முடிச்சிட்டா கூட அதை வியாபாரம் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது எல்லாருமே சொல்கிற அந்த வார்த்தை வந்து என்னென்னா அந்த சின்ன பட்ஜெட்டு அப்படிங்கிறது. ஆனால் சரி, நாங்கள் என்ன குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம், என்ன கண்டென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸும் மற்றவர்களும் பார்க்கும்போது தான் அதில் இருக்கிற விஷயம் தெரியும். ஸோ அதனால் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணாலும் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ரொம்பவே பெரிய போராட்டம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எனக்கு இனி வரும் காலங்கள்லையாவது அந்த போராட்டங்கிறது குறைஞ்சி எல்லா படமும், ஏன்னா படம் எடுக்கிறதுங்கிறதே வந்து மக்கள் பார்க்குறதுக்காக தான். ஸோ அந்த மக்கள் பார்க்குறதுக்காக ஒரு ஈஸியான வழி, அதாவது மக்கள் வந்து அதிகமாக யோசிக்கிறது என்னென்னா ஒரு தியேட்டருக்கு போகும் பொழுது அவங்க பண்ணக்கூடிய செலவுகள் என்ன அப்படின்னெல்லாம் யோசிக்கும்போது அவங்க படம் பார்க்கணுமா வேண்டாமான்ற ஒரு முடிவுக்கு போயிடுறாங்க அப்படிங்கிறது என் கருத்து. அதனால் வந்து எல்லா மக்களும் படம் பார்க்கணும். அப்போ தான் இந்த எங்களை மாதிரி படங்கள் வந்து அதிகமாக மக்களை போய் சென்றடையும் அப்படின்னு நம்புகிறேன். மேடைகளில் வந்து தயாரிப்பாளர் சமயத்தில் சொல்கிறாங்க சிறிய முதலீடு சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாங்களா? அது என்ன மாதிரியான சப்போர்ட்டுங்கிறது எனக்கு தெரியலை. எனக்கு கடைசி வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் படம் பண்ணுறோம். இப்போ தியேட்டர் வரைக்கும் கொண்டு வரதும் எங்களோட பங்களிப்பு இருக்குது. பட் அது எனக்கு தெரியல என்ன மாதிரியான சப்போர்ட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஆடியன்ஸ் என்ன சொல்லுங்கள்? ரொம்ப ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா உண்மையிலே வந்து சரி, இது வந்து ஒருவேளை குடும்பங்களுக்கு பிடிக்கும். நான் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் எடுத்திருக்கேன். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இன்டெப்த்தாக வந்து ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட்ஸ் எல்லாம் அதில் படத்தில் வருது, தவிர்க்க முடியாத காரணங்களால். ஸோ அதுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்கும், இல்லை பிடிக்குமா, ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு நான் ஒரு சின்ன தயக்கத்தில் இருந்தேன். ஆனால் முழு படத்தையும் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து நான் வந்து கடந்த ஒரு 3 நாளாகவே வந்து எல்லா தியேட்டருக்கும் போய் நான் பார்க்குறேன் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் என்னென்னு. ஒரு குடும்பங்களாக வர மக்கள் வந்து ரொம்ப அவங்க விருப்பப்பட்டு பார்க்குறதையும் ஒரு பாராட்டு தெரிவிக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் எந்த மாதிரி சவால்கள்னால் நம்ம கேட்குற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இதில் அது மூலம் அதில் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு என்ன கொடுக்க முடியுமோ அதை நல்லா கொடுத்துருக்காங்க. ரெட்டில் வந்து கொமோடோன்னு ஒரு மாடல் வச்சு இதுக்கு ஒரு பேட்டர்ன் பண்ணிங்க. நிறைய ஒரு சார் சொன்ன மாரி ஒரு க்ரைம் த்ரில்லர்ன்ற மாரி ஒரு அதுக்கு லைட்டிங்ஸ்லாம் தேவைப்படும். ஆமாம், லைட்ஸ் நிறைய நமக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த லொக்கேஷனில் என்ன லைட்ஸ் இருக்கோ அதை மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம லைட்டு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் நிறைய இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும்னு மைண்டில். ஆமாம், ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இந்த வந்து விஷுவல் வந்து இன்னும் வேறு மாதிரி வந்திருக்கும். லைட்ஸில் இருந்து நம்ம கேமரா மூவ்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இதில் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பார்க்குறது.
கஷ்டப்பட்டு ஒரு ஷார்ட் எடுத்திருப்பீங்க, அதை ஸ்க்ரீனில் அவங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த எந்த ஷாட் நல்லா இருந்துச்சு பிடிச்சிருக்கு? கண்டிப்பாக, ஏன்னா இது எனக்கு மொதல் படம். இந்த மொதல் படம் என்னோடய படம் நான் ஒர்க் பண்ணது ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் பண்ண ஃப்ரேம்ஸ் வந்தோடனே பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா மொதல் படங்கிறனால எனக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யுங்க எல்லாருக்கும். கண்டிப்பாக இருந்துச்சு எனக்கு. அவரோட ஓன் ஸ்டைலில் தான் அந்த படத்தை, வேறு எந்த தலையீடுகளோ, ஏன்னா அவரோட ஓன் உழைப்பு, அவரோட முயற்சி அப்படின்றதுனால வேறு தலையீடுகள் எதுவும் இல்லாமல் சுதந்திரமாக அவரோட நல்ல ஒரு யூத் டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அது மூலமாக அதை வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பண்ணார். படத்தை முடிச்சிட்டாரு. மறுபடியும் பிஸ்னஸ்க்கான ஒரு பெரிய சேலஞ்ச் இப்போது நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா, திரையிடுறதுக்கு எங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கோ அதே மாதிரி அவருக்கு வணிகத்துக்கு அவர் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி அது எல்லாத்தையும் தாண்டி இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி தேட்டர்கள் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு நாங்களும் ஒரு அணில் மாதிரி உதவி இருக்கோம். அது எனக்கு மகிழ்ச்சி. அந்த வாய்ப்பை என்னை நம்பி திரும்பவும் வந்ததுக்கு எனக்கு பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். எங்களோட கம்பெனி சார்பாக அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படமும் வழக்கமான சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். தேட்டர்கள் சைடில் தேட்டர் அப்ரோச் பண்ணுறது, ப்ரொமோஷன்ஸ்க்கான விஷயங்கள் எல்லாமே அவர் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணார். நாங்கள் கோஆர்டினேட் பண்ணோம். இருந்தாலும் அதே சேலஞ்சஸ் இருந்தது. அதையும் தாண்டி அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குமா, யூத் தானே பார்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அதில் ஒரு ஒரு லைக் ஒரு சென்சிட்டிவான ஒரு கண்டென்ட் உள்ள வச்சுருக்காரு. அதுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குன்ற பயம் எங்களுக்கும் இருந்தது. அதை தாண்டி அதை நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்கிறது ஹாப்பியாக இருக்குது. இது இப்போ என்ன நம்பிக்கை கொடுத்துருக்குன்னா, அவர் எதிர்பார்த்து வந்ததே தேட்டர்கள் அப்படின்ற ஒரு செலிப்ரேஷன், அந்த மூடில் இந்த படத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த தளங்கள் ஓடிடி மூலமாக மக்கள்கிட்ட போகணுன்றதுக்காக தான் தேட்டர்களை ப்ரிப்பேர் ஆனார். ஏன்னா தேட்டர்களோட ரிஸ்க் அவருக்கும் தெரியும், அவருக்கும் அதை புரிய வச்சு தான் நம்ம அதை ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ஹாப்பியான விஷயம் என்னென்னா, இது எல்லா தரப்பு ஆடியன்ஸும் இதை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் தமிழ்நாடு தேட்டர்களை தாண்டி அதுக்கு அடுத்த வாரங்களில் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடும் இதை கொண்டு போகிறதுக்கான முயற்சியும் பண்ணியிருக்கோம். அங்கேயும் ரிலீஸ் ஆக போகுது. சிறிய அளவுக்கான தேட்டர் கவுண்ட் அப்படின்றத தாண்டி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரீச், மீடியாவோட சப்போர்ட், இப்போ ஊடக நண்பர்கள் அவங்களோட சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. மக்களுமே வேர்ட் ஆஃப் மவுத்தில் பார்த்துட்டு சொல்கிறவங்க, ஓகே இப்படி படம் பார்த்தேன், சின்ன படம், இந்த வாரம் ஒரு 7-8 படம் வந்துச்சு, இந்த படம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்றத டாக்கை வச்சு எங்களுக்கு ஆர்கானிக்காக வராங்க. முடிஞ்ச அளவுக்கு பெருசாக பில்டப் பண்ண விரும்பல, யதார்த்தமாக வராங்க. அது ஹாப்பியாக இருக்குது. இது தொடரும் நம்புகிறேன். அடுத்தடுத்த வாரங்கள் தேட்டர்கள் ரன் முடிச்சதுக்கப்புறமா 25 days தேட்டர்கள் ரன் முடிச்சதுக்கப்புறமா ஒரு நல்ல ஓடிடி தளம் மூலமாக விரைவில் நியதி படம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும். ஸோ இந்த டீமில் நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருந்து ட்ராவல் பண்ணதில் மகிழ்ச்சி. மிஸ்டர் நவீன் அண்ட் அவரோட டீமுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த கட்டத்தில் அவரோட திரைப்பயணத்தில் இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணாரோ, இல்லை என்னென்ன தவறுகள் இருந்துச்சோ அதை கரெக்ட் பண்ணி அவர் அழகாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டாரு நான் நம்புகிறேன். அடுத்த கட்ட பயணத்துலையும் எங்களோட பங்களிப்பு இருக்கும் அப்படின்றதை நான் உறுதியளிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம், என்னோடய பேர் அஜுவில்பர். நான் இந்த படத்துக்கு எடிட்டிங்கும் கலர் கிரேடிங்கும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சார் கேட்ட மாதிரி செட் ஆகாது அப்படின்னு ஒன்றும் இல்லை. படம் வந்து ஒரு கொஞ்சம் டைமில் கொஞ்சம் செலவில் பண்ண படம்ன்றனால நினச்ச மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்க முடியாது. அதே மாதிரி ஆக்டர் எல்லாருமே கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் எமோஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் கொஞ்சம் நம்ம வந்து எடிட்டில் டெவலப் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு பெட்டராக கொடுக்கணும், எந்த அளவுக்கு கட்ஸ் கொண்டு போகிறோம் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி கலர் கிரேடிங் அப்படின்ற போர்ஷன்லேயும் எந்த அளவுக்கு தரத்தை உயர்த்தி நம்ம வந்து படத்துக்கு வந்து சப்போர்ட்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். ஒரு பிரம்மாண்டமான படம் அப்படின்ற இடத்துல அந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம படத்தையும் வைக்கும்போது அதுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் பெட்டர் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றது நம்ம பார்த்து பண்ணுவோம். அதில் டேரக்டருக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும் பண்ணணும் அப்படின்றத அங்கே பார்ப்போமே தவிர வேறு எதுவும் அதில் கிளாஷ்லாம் அதுவும் இருக்காது. எவ்வளோ டியூரேஷனில் கொண்டு கொடுத்தாங்க, எவ்வளோ கொண்டு வந்தாங்க? சரிண்ணா, டியூரேஷன் எவ்வளோ கொடுத்தாங்க, எவ்வளோ கொண்டு வந்துருக்கீங்க? டியூரேஷனா இல்லை, இது எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணதுனால எங்களுக்கு ஃபுட்டேஜ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. பத்தாமல் போகிறதும் இல்லை, அதிகமாகவும் நாங்கள் எடுக்கலை. ஏன்னா நாங்கள் சின்ன பட்ஜெட்டில் பண்ணும்போது அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நிச்சயமாக. ஸோ எல்லாமே பிளானிங்காக இருந்ததுனால இது தேவையோ அதை மட்டும் கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். சில படங்கள் நம்ம மைண்டில் நினச்சி எழுதும்போது ஒரு டேபிளுக்கு வந்ததுக்கப்புறம் மாறும். அந்த இல்லை, கண்டிப்பாக எனக்கு வந்து ஷூட்டிங்லேயே வந்துட்டு ஸ்பாட்லேயே வந்து அங்கே இருக்கிற அந்த டைம் பத்தாதுன்ற காரணத்தினால நான் வந்து ஸ்கிரிப்ட்லேயே அப்பயே வந்து நிறைய கரெக்ஷன் பண்ணி நிறைய ட்ரிம் பண்ணி தான் எடுத்தேன். அஸ்டண்டெல்லாம் கூட பயந்தான், என்ன சார் எல்லாமே போட்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்க ஃபுல்லாக, இது எப்படி கரெக்டாக வரும் அப்படின்னு. சரி, ஓகே, கண்டென்ட் பாதிக்காது. ஏன்னா நமக்கு வந்து இப்போ கூட எனக்கு வந்து நான் நினச்சதில் ஒரு 70% எடுத்திருக்கேன். இன்னும் டீட்டெயில் பண்ணி சில விஷயமெல்லாம் பண்ணியிருக்கணும், இந்த சீன் இப்படி இருக்கணும் அப்படின்ற இதெல்லாம் இருந்துச்சு. பட் அது அந்த டைமில் முடியலை. ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பத்தாமல் தான் போச்சே தவிர எக்ஸஸாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு ஆடியன்ஸ் நீங்கள் தான் படம் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. இந்த தியேட்டரோட பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தேட்டரில் பார்க்குறது ஒரு தனி இதுதான், நல்ல இதுவாக இருந்துச்சு. அது மக்கள் பார்ப்பாங்க, கூட இருந்து அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு மொமெண்ட் தான் அது. ஆமாம், சரி, தேங்க்யூ.